இப்போ நீங்களே வந்து உங்கள் ஃப்ரேக்ரன்ஸை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நேம் நான் சொல்கிறத விட நீங்களே மக்களுக்கு காமிங்க. திமிங்கலத்தோட வாந்திலேன்னு வந்தது தான். பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். வாந்தியே ராஜா காலத்து பார்த்து தானே இது. இங்கே நிறைய லேடிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ்னாவே துபாய் சொல்லிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் எல்லாமே இருக்குது. அதாவது ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறாங்களோ மார்க்கெட்டிங்கில் இருக்காங்களோ அவங்க வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து லிப்ஸ்டிக் ஸ்ப்ரே, ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக நீங்கள் பாக்கெட்டில் வந்து ஹேண்டே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் யாருக்காவது வந்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும்னா அவங்கள அன்பு வெளிப்படுத்துறதமா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வெளிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பெர்ஃப்யூம் வாங்கி கூட கொடுக்கலாம். அது ரொம்ப உடச்சிட்டிங்களே. அபிநாசிக்கு என்னங்க கஞ்சாவில் பர்ஃப்யூம் மாத்திரை. இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த வீடோட ஸ்மெல் உங்களுக்கே இப்போ வரப்போகுது. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FF Vlog. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷா அத்தருக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இந்த ஆல்ரெடி இந்த கடையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஆமாம், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ அவங்க வந்து செகண்ட் பிரான்ச் நுங்கம்பாக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்க ஜி, நம்மகிட்ட இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னனால நம்மளை இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க. வாங்க கடைக்கு போகலாம். ஸோ சொல்லுங்க ப்ரோ, ட்ரிப்ளிகேன்லேருந்து நுங்கம்பாக்கம் வந்திருக்கீங்க. எப்படி போகுது ரெண்டாவது கடை? சூப்பராக போகுது ப்ரோ. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி கஸ்டமருடைய ஃபீட்பேக் எடுத்து நம்ம அந்த கடையை கொஞ்சம் ரொம்ப பெருசாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சூப்பர். இப்போ அங்கே இருக்க பர்ஃப்யூமோட இங்கே நிறைய இருக்குமா? இங்கே என்னென்னா அங்கே என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் அந்த கடையிலையுமே இருக்கும். மோரோவர் என்ன அட்வான்டேஜ்னால் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோரோவர் கஸ்டமர் வந்து நீங்களே உங்கள் ஃப்ராக்ரன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இது வந்து சாஸ் அத்தர் அண்ட் பெர்ஃப்யூம்ஸ். ஓ, அது வந்து ஷா அத்தர். இது வந்து பெர்ஃப்யூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேக் யுவர் ஓன் பெர்ஃப்யூம் சொல்லி அப்கிரேட். இப்போ நீங்களே வந்து உங்க ஃப்ராக்ரன்ஸை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்களே வந்து சொல்லி கொடுத்துறோம் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. உங்களுக்கு இப்போ நானே மிக்சிங் எல்லாம் நீங்களே பண்ணி. இப்போ நான் வெளில போனா கூட எங்க வேணா நானே மேக் பண்ணேன் கடையில போயிட்டு. சூப்பர், அந்த இது சொல்லிக்கலாம். அது நானே மேக் பண்ண பெர்ஃப்யூம் சொல்லி. இது வந்து நீங்க மேக் பண்ண ஓன் பெர்ஃப்யூம். நம்மளே நேமும் செட் பண்ணிக்கலாம். நேம் செட் பண்ணிக்கலாம். MJ பெர்ஃப்யூம் வரப்போகுது. இப்போ அந்த கடைக்கு நாங்கள் வந்திருக்கும் போது YBZ நல்லாவும் கிறிஸ்டியானோ ரொனால்டோட ரேர் பெர்ஃப்யூம் எனக்கு காமிச்சிங்க. இங்கே நான் பார்க்கும்போது நிறைய இருக்குது. இங்கே என்ன புதுசாக நீங்கள் எடுத்துருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம். அக்சசரிஸில் இந்த சென்ஸ் வந்து பாடி டியோட்ரண்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து கிஃப்ட் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து அவங்க பேரை போட்டு நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபேன்சி பாட்டில்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். கிஃப்ட்டு என்ன காம்போ பேக் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம். மோரோவர் கலெக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸு. அந்த கடையில் என்ன ரேட் இருக்குமோ அதே ரேட்டு தான் இங்கேயுமே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த இதுவும் பார்க்க வேணாம், ஓகேங்களா? குவாலிட்டி வைஸும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி, ரெண்டு கடையிலையுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். ஏன் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக நம்மளோட லைஃப்பில்? இந்த ஆன்சருக்கு நான் சொல்கிறதுல நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பெர்ஃப்யூம் எடுத்து போனீங்க. அந்த பெர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடச்சிச்சு? ஃபஸ்ட்டு நான் பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கே போனாலும் அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேரும் கேட்குறாங்க என்னென்னு. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். அதுதான் பெர்ஃப்யூமோட வந்து ஃபஸ்ட்டு இதுவே சூப்பர் பவர். அதெல்லாம் மற்றவங்களை அட்ராக்ஷன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை புதுசாக நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறீங்க, சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் அந்த ரூமுக்கு நீங்கள் வந்து போகும்போதே நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து உங்களுடைய சென்ட் வந்து சொல்லும். ஸோ வந்து ஒரு பெர்ஃப்யூம், நல்ல பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, லாஸ்டிங் வேணும் சொல்கிறாங்க. லாஸ்டிங்கை வச்சு மட்டுமே வந்து ஒரு பெர்ஃப்யூமோட குவாலிட்டி வந்து டிட்டர்மைன் ஆக கிடையாது. நீங்கள் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கணும். மண்டையில் வந்து குத்தக்கூடாது. இதுதான் இப்படி தான் நம்ம வந்து குவாலிட்டி வைஸில் நம்ம வந்து பிரிக்கிறது. இப்போ அங்கே ட்ரிப்ளிகேன் கடையில் நமக்கு தெரியும் என்னென்ன இருந்ததுன்னு.
அத்தர் இப்போ பெர்ஃப்யூம்னு இங்கே அப்டேட் ஆயிருக்கும். அங்கே இல்லாத விஷயம் இங்கே என்ன இருக்குது? என்ன பெர்ஃப்யூம்ஸ்லாம்? ஜஸ்ட் ஒரு ஃபன் பர்பஸ் தான் ஓகேங்களா. பட் அந்த ஸ்மெல் வைஸ் நல்லா இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நேம் நான் சொல்கிறத விட நீங்களே மக்களுக்கு காமிங்க வீடு. ஆமாம் ஓகேங்களா. இது வந்து ஸ்மெல் மட்டும்தான். ஆனால் இது சொல்லப்போனால் போக போக நல்லா சூப்பரான நல்லா வந்து உங்கள் வேர்வை பட்டதுக்கப்புறம் நல்லா செம்மத்தியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அந்த தமிழில் பேர் சொல்லணும், சொல்லி தான் ஆகணும். கஞ்சா. இது வந்து இங்கே தெரிஞ்சு சென்னையில் யார்ட்டையுமே இருக்கிறான்னு தெரில எனக்கு. ஆனால் வந்து இது வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஆனால் இது அந்த இது மாதிரி போகாது. இது வந்து அந்த நோட்ஸ் தான். நோட்ஸ் மட்டும். ஆமாம், நோட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் தெரியும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஆமாம், மற்ற எந்த இதுவும் இல்லை, ஸ்மெல்லு மட்டும்தான் லைட்டாக. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க. இதில் எல்லாம் என்னன்னு சொல்லுங்கள். நம்மளால் YBZ அங்கே இருக்கான். எவர் கிரீன் ப்ராடக்ட் சரிங்களா. எப்போவுமே வந்து தலைவர் தான் வந்து டாப்பில் இருக்காப்புல. அமாங் ஏஜ் குரூப் 35 வந்து இவர் தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் மூவிங். YBZ தோக்கடிக்கிற மாதிரி இங்கே யாருன்னா இருக்காங்களா? YBZ தோக்கடிக்கணும்னா எப்படி சொல்றது தெரியல எனக்கு. ஆனா அவன் தான் டாப். நம்ம அவர் தான் அதிகமா சேல்ஸ் ஆகிற அவர் தான். அது இல்லாம கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி நிறைய இருக்க தான் செய்யுது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து மரியம் சரிங்களா. இது வந்து மோஸ்டா வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து நல்லா வந்து பிடிக்கும். இந்த குச்சி ஃப்ளோரா இருக்குல்ல, YBZ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CR700 டியூன் வெர்ஷன். இந்த மரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குச்சி ஃப்ளோராவில் எங்களுடைய ஃபார்முலா போட்டு நாங்கள் பண்ணதான் அது வந்து மரியம். இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் ஜாலியாக இருக்கு. நல்ல நிறைய பேர் தெரியல, இந்த கடைக்கு வரவங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போனாங்க. CEO மேன் ஒன்று இருக்குது. இது எப்படி CEOஸ்க்குன்னே தனியாக? ஆக்சுவலாக CEO மேன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லா விட்டான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதோட இன்ஸ்பயர்ட் வெர்ஷன். சேம் அந்த ஸ்மெல் வந்து நம்மக்கிட்டே நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த எடுத்துருக்கோம். இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஷ் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அத்தரை விட ஸ்ப்ரேயில் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுனா இப்போ மேலே இந்த பழங்காலத்து குடுவை மாதிரி வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெர்ஃப்யூம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா அந்த கேமலோட தோலில் தான் பண்ணி வைப்பாங்க. இது கேமல் தோல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஆன்டிக்னால நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நேச்சுரல் ஐட்டம் தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சமாமத்துல் அம்பர் ஓகேங்களா. இதுலேயே நிறைய குவாலிட்டி இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து கண்ணூஜில் தான் எடுக்கிறேன் இது ஓகேங்களா. கண்ணூஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ராக்ரன்ஸ்னாவே துபாய்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் எல்லாமே இருக்குது. கண்ணூஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராக்ரன்ஸோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி தூத்துக்குடியில் வந்து உப்பு ஃபேமஸோ, சிவகாசியில் வந்து பட்டாசு ஃபேமஸோ, கண்ணூஜில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து செம்ம ஃப்ராக்ரன்ஸ். அங்கேருந்து தான் ரா மெட்டீரியல் வந்து எடுத்து வெளிநாட்டில் போய் ப்ராசஸ் பண்ணி பேக்கிங் போட்டு அழகாக காமிச்சு ரேட்டை வந்து ஏற்றி இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சமாமத்துல் அம்பர். இது அம்பர்னா என்னன்னு வச்சிங்களேன், அந்த வேல் வாமிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது வந்து சிந்தட்டிக் தான், பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபைன் ஃப்ராக்ரன்ஸ் இது உங்களுக்கு. வேல் வாமிட்டா? ஆமாம், திமிங்கலத்தோட வாந்திலேருந்து வந்தது தான். பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கு. வாந்தியே மஸ்கு தஹாரா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மஸ்கு பீச். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் ஓகேங்களா. இது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாடியில் தான் அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா. இது வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஸ்மெல் வந்து வெளியே வந்து தெரியாது, பட் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து நல்லா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளீஸிங்காக நல்லா குவாலிட்டி வைஸில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாடி லோஷன் டைப்பில் இருக்கும், நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரபிக் டைப்பில் கூட நாங்கள் வந்து வச்சுருக்கோம், கொய்த்தி ஊதுன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தெஹ்னல் ஊதுன்னு சொல்லுவாங்க. தெஹ்னல் ஊதுனா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பியூர் கண்டென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஆயில் பேஸில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து டேரக்டாக ஸ்கின்ல கூட அப்படி அப்ளை பண்ணலாம். பொதுவாக வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் இங்கே அப்ளை பண்ணி போவாங்க. பொதுவாக வந்து நான் வந்து அத்தரை வந்து ஸ்கின்ல போட சொல்ல மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸ்கின்னு. பட் இது கொஞ்சம் நேச்சுரல் அதிகமாக இருக்கனால இது வந்து நம்ம வந்து பாருங்கள், இது வந்து என்ன சொல்கிறது உட்டி டைப்பில் இருக்கும். இந்த அரப்ஸ் நல்லா போடுவாங்க இந்த மாதிரி டைப்பு. நல்லா இருக்கு. வீட்டுக்கு போகும்போது என்னென்ன ஸ்மெல்லில் இருப்பேன்னு தெரியாது வீட்டுக்கு. கண்டிப்பாக. கோயிட்டு ஊது காமிச்சிங்க. அப்படியே நான் பார்க்கும்போது வந்து ரெட் ஊதுன்னு இருக்குது. இது என்ன அது மாதிரி இருக்குமா வேறு மாதிரி?
ஆக்சுவலாக இந்த ரெட் ஊது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாக்கோ மஸ்கி டைப்பில் இருக்கும். அது கொஞ்சம் உட்டு டைப்பில் இருக்குதுங்க. ஆமா. அது வந்து மேல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ், யார் வேணும் யூஸ் பண்ணலாம். மோரோ ரெட் ஊது வந்து அந்த கடையிலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களோட ஜெம் ப்ராடக்ட். ஓகேங்களா, மோர் தென் என்ன சொல்கிறது, எங்கிட்ட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரையும் கஸ்டமர் வந்து ரிப்பீட் கஸ்டமருக்கு இருக்கிறாங்க. ஆனால் அது மென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது யூனிசெக்ஸ், 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணும்போது டைட்டாக தேய்ச்சிட்டு தான் வந்து போடணும், இல்லாட்டா வந்து ட்ரெஸ்ஸில் வந்து கரை பிடிச்சிடும். ராயல் பிளாக்ங்கிற வந்து ரசாசி பிராண்ட் உள்ளது. ரசாசி பிராண்ட் வந்து துபாய் உள்ளது. ஓகேங்களா, இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். யாரெல்லாம் வந்து அவுட்டிங், அதாவது ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறாங்களோ, மார்க்கெட்டிங்கில் இருக்காங்களோ, அவங்க வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கான மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கான ஒரு பெர்ஃப்யூம். கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாவே தெரியுது டாட்டா. ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு இதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ 5 விரல் இருக்குது. 5 விரல் எந்த விரல் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டைப் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு கிடையாது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குமாங்கிற டவுட்டு தான். ஸோ வந்து கேரக்டர் டிஃபைன் பண்ணி நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே. இது இந்த சனையான்றது இது வந்து ஆதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஆதில் காதிரின்னு சொல்லி நம்ம நார்த் இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க இதை வச்சு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இன்டர்நெட்டில் ஒரு காலத்தில் வந்து சனையான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதே இது எங்களுடைய ஓன் குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் ஃப்ளோரல் டைப்பில் இருக்கும். இது லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு தேவைன்னா அத்தராக இருக்குது, வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூமாக கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ப்ரொக்யூர் பண்ணுறது வந்து தொழில் ரகசியம். இதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு இடத்துல நான் ப்ரொக்யூர் பண்ணுறல, பல இடத்துல நான் ப்ரொக்யூர் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து சாக்லேட் வேஃபுல் நினைக்க வேணாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு டீலர்ஸ் அனுப்பக்கூடிய வந்து சாம்பிள்ஸ். ஓகேங்களா, இது இடத்துல இது ஃபுல்லாமே சாம்பிள்ஸ் தான். இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம், இன்னொரு ஐட்டம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வச்சுருக்கேன். நான் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 2 ஐட்டம் வந்து டெஸ்டிங் தான் வச்சுருப்பேன். டெஸ்டிங் பண்ணி எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் நான் வந்து என் கடைக்கு நான் எடுப்பேன். இப்போ இதை நீங்கள் வந்து வாங்கி டெஸ்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நீங்கள் எடுக்க. கண்டிப்பாக எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இப்போ நான் எனக்கு என்னுடைய பொருள் எனக்கு பிடிச்சாதான் நான் மற்றவங்களுக்கு நான் சேல் பண்ண முடியும். நான் அதை டெஸ்ட் பண்ணுற எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா 10 நிமிஷத்தில் அதோட ஸ்பெல் எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகுதா, அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அது எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில்ஸே நிறைய டைப்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் என்னென்ன டைப்ஸ் ப்ரோ, எல்லாமே நேம் இருக்கா இல்லை ஃபுல்லாகவே பாட்டிலே போயிடலாம்? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனியோட பாட்டில்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் பிவல்கரின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கும். அந்த அவங்க நார்மலாக இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து பாட்டில் போடுவாங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான் அந்த பாட்டில். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய டைப்ஸ் வச்சுருக்கோம். மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் இன் பாட்டில்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் யாருக்காவது வந்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும்னா அவங்கள அன்பை வெளிப்படுத்துறதாம இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வெளிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பெர்ஃப்யூம் வாங்கி கூட கொடுக்கலாம். உடையலாம் இல்லை, அவ்வளோதான். மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னதான் உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு. கிஃப்ட் பாக்ஸை கூட நீங்கள் வந்து போட்டு அவங்க நேம் போட்டு நீங்கள் கூட ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நல்லாவே அன்பை நல்லா காமிக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி மேக் பண்ணதே இருக்குது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய். ஓகேங்களா, இது இதுவும் நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து பாடி டியோட்ரண்ட் ப்ளஸ் ஸ்ப்ரே ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1500 rupees தான் உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய். இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள், மை பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி LLC. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த கடையை விட அந்த கடையில் ஸ்பேஸ் இல்லாதனால இந்த கடையில் நிறைய ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ கிஃப்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம கடையில் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துபாய் சாக்லேட். ஓகேங்களா, இந்த சாக்லேட்டில் வந்து உங்களுக்கு பாடி ஸ்ப்ரேயாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்ப்ரேயாகவும் இருக்கும். ரீசெண்டாக இதுதான் ட்ரெண்ட் ஆச்சு. குனாஃபா சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டங்கள் டெஸ்டரோட வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் வந்து கிஃப்டிங் எடுக்கலாம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து கிஃப்டிங்காக எடுக்கிறாங்க. ரீசெண்டாக நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க, வந்து அவங்களுடைய அக்காவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க இந்த ஐட்டத்தை. ஸோ அந்த கடையில் இந்த மாதிரி பீக்கா பாட்டிலாம் பார்த்துருப்பீங்க, இந்த கடையிலையும் இருக்குது. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்குல்ல, அத்தர் பாட்டில்ஸு, இதெல்லாம் கூட நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். அங்கே எப்படி நீங்கள் பெர்ஃப்யூம் கிஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கே கூட அத்தரை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இதில் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் வந்து யாருக்காக கிஃப்ட் கொடுக்கலாம். இதுலேயே 3 வெரைட்டி என்கிட்ட இருக்குது கிஃப்ட் பாக்ஸ்லேயே. உங்களுக்கு எந்த பாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வெட்டிங் வருதுன்னா கூட நீங்கள் கூட வந்து எல்லாருக்கும் போய் தேங்காய் போய் போடும்போது இந்த மாதிரி பண்ணி கிஃப்டாகவும் கொடுக்கலாம். நம்ம கண்டிப்பாக பல்க் ஆர்டர்ஸ் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அலாவுதீன் விளக்கு இருக்குது, தேய்ச்சா வருவாரா? கண்டிப்பாக வருவார். ஆனால் நறுமணத்தோட வருவாப்புல. நறுமணத்தோட வருவாப்புல. ஆமாம்,
அந்த இது நீங்க பார்க்க முடியாது, புகையை மட்டும் தான் பார்க்க முடியும். அதுலயும் எப்படி புகையா வருமோ மரம் கிடைக்காது, ஸ்மெல்லு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மனநிலை கிடைக்கும், நல்ல மனநிலை கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா பக்கூர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்கோல் இருக்கும். சார்கோல் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கணும். வாங்கி இதை எரிச்சு நீங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர்ஸ் நீங்க போட்டுக்கலாம். நீங்க இதுலயே கூட நிறைய ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ஐட்டம் கொண்டு வந்திருக்கோம். அட் ஜென்யூன் பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கேப்லயும் வரும், இந்த கேப்லயுமே வரும். இந்த கேப்ல வந்து தூசி தான் வரும். கடைசி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருந்தீங்கன்னா இதோட சாம்பிள் ஆசஸ் வந்து இதுல வெளியே வந்துடும். நறுமணம் வந்து இதுல இருந்து வெளியே வரும். ஓகே, சூப்பர். இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. அது மட்டும் இதோட பிரைஸ் என்ன? இதோட பிரைஸ் வந்து 1000 rupees வரும். 1000 rupees வரும் உங்களுக்கு. இது வந்து நீங்க லாங் லைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இது பாத்தீங்கன்னா மெட்டல், பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து மெட்டல். ஸோ அதுதான் அந்த ரேட்டு. உங்களுக்கு அந்த மெட்டல் இந்த ஃபினிஷிங்கு பக்காவாக இருக்கிறதுக்கு வீட்டுக்கு டீகாராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹவுஸ் டெக்கரிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் சேம் அதே வந்து பக்கூர் டைப்ஸ் தான். ஓகேங்களா? வீட்டுக்கு வந்து இந்த ஸ்மெல் வரதுக்கு இதில் அதே மாதிரி அந்த அலாவுதீன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் சார்கோல் இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மோர் ஓவர் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலான ஐட்டமும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க வீட்டில், இல்லாட்டா நீங்கள் யாருக்கா கிஃப்ட் பண்ணுறீங்க, உங்கள் அன்பை வெளிப்படுத்துதுன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி டியோ. இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டிலாம் பண்ணது. உங்களுக்கு துபாயை பற்றி தெரியும். துபாயில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் சரிங்களா? அங்கே வந்து நீங்கள் சின்னதாக ஏதோ தப்பு பண்ணாலுமே உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அங்கே வந்து பக்காவாக பண்ணி எடுத்துன ஐட்டம் தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 300 rupees தான் உங்களுக்கு வரும். 100 ml உங்களுக்கு. ஸோ ஸ்மெல் வைஸும் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ஐட்டங்களு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிறிஸ்டல் பாட்டில் கூட நம்மகிட்ட வந்து இருக்குது. இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி கிறிஸ்டல் பாட்டிலில் வந்து உங்களுக்கு தேவையான அத்தரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து கிஃப்டிங்க்கு கொடுக்கலாம், இல்லை நீங்களாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் பக்கூர் டைப்ஸ் தானே? இது எல்லாமே பக்கூர் டைப்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பக்கூர். அங்கே எப்படி இது வச்சுங்க, இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இங்கேயே கொலி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீட்டு வாசலில் குழி வைக்கினா கூட வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபுல்லாக அதோட இன்க்ரீடியன்ஸு. எல்லாமே வந்து துபாய் உள்ளது தான். ஓகே, எல்லாம் இம்போர்ட்டடு, எல்லாமே சீல்டு பேக். உங்களுக்கு வந்து சாம்பிள் தனியாக வச்சிருக்கோம். நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கூரை வந்து சில பேர் வந்து கை சுற்றும் இல்லாட்டா பயப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் கூட இருக்குது. அந்த ஹோல்டரை எடுத்து நீங்கள் அந்த இதில் போட்டுக்கலாம். ராஜா காலத்து பார்த்து தானே இது? கண்டிப்பாக. இது வந்து கொஞ்சம் வின்டேஜ் ஸ்ப்ரே டைப். இங்கே நிறைய லேடிஸ்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வருவாப்பில். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்மெல் வேணுமோ அந்த ஸ்மெல்லை நீங்கள் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது வந்து லிப்ஸ்டிக் ஸ்ப்ரே. ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக நீங்கள் பாக்கெட்டில் வந்து ஹேண்டே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது லாக்கில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மல் பாட்டில்ஸ்க்கும் இந்த மாதிரி பாட்டில்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா இல்லை ஆட்டோமேட்டிக் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து எல்லாரும் அதே மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னு வச்சிங்கன்னா ஸ்ப்ரே வந்து சீக்கிரமாக காலி ஆயிரும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்ப்ரே வேறு, கேஸ் ஸ்ப்ரே வேறு. நம்மகிட்ட வந்து ஸ்ப்ரே நீங்கள் ஒரு வாட்டி எத்தனை வாட்டி அடிக்கிறீங்க அத்தனை வாட்டி தான் வெளியே வரும், பம்ப் ஆகும். இதே கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நச்சாவே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ அதை விட்றீங்களோ அப்போ தான் இதாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ml எடுத்தாவே தாராளமாக 2 வாரத்துக்கு வந்து வரும். நீங்கள் 4 puff அடிச்சிங்கன்னா. ஓகே, சூப்பர். பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறோம் நீங்கள், அது எப்படி? கண்டிப்பாக நாங்கள் பார்ட்டி அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஆர்டர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து 10 ml ஸ்ப்ரே வந்து நம்ம போட்டு கொடுக்குறோம். நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் வந்து 1 week பிஃபோர் ப்ரீயாக சொல்லிட்டாங்கவே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு கொரியரில் கூட அனுப்பிவிட்றலாம் உங்களுக்கு. இப்போ பல்க் ஆர்டராக எடுக்கும்போது ப்ரைஸில் எதனா டிஸ்கவுண்ட்? கண்டிப்பாக நம்ம வந்து பல்க் ஆர்டர் எடுக்கும்போது ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி. மினிமம் எவ்வளோ? டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ ரெக்கமெண்ட் இருக்கோ அந்த ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள்னு ஒன்று வச்சுருப்பீங்களா? ஓப்பனாக அப்படி எதுவுமே நம்ம வைக்கல. ஓப்பன் சாய்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர் தான். இப்போ எனக்கு 50 வேணும்னா 50, 50 வேணா 50, 100 வேணா 100, 500 வேணா 500. நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஹியூஜ் குவான்டிட்டி இருக்கும்போது எனக்கு டைம் வேணும். ஸோ 1 week பிஃபோர் எனக்கு சொல்லிடணும் நீங்கள். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு எதனா பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் நடத்தும் போது நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்தா அவங்க மெமரபுளாகவும் இருக்கும். கண்டிப்பாக. அதில் பல்காகவும் இவங்க வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி நாங்கள் பண்ணித்தரோம். அந்த ஸ்மெல் இருக்க வரைக்கும் உங்கள் ஞாபகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது அந்த ஃபங்க்ஷன் போனோம்லடா அப்படி பேர் சொல்கிற மாதிரி ஷா அத்தர் பர்ஃப்யூம் பண்ணித்தராங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டு ஒரு 2 months இருக்குமா, அப்போ எனக்கு ஒரு YB செட் பண்ணி கொடுத்தீங்க. அது இன்னும் நான் வச்சுருங்க. அது ஒரு லைஃப் டைம் எவ்வளோ நாள் இருக்கும்? லைஃப் டைம் வந்து டிபெண்ட்ஸ் உங்களுடைய என்விரான்மெண்ட் இதை டெம்பரேச்சர் பொறுத்து தான். இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் இல்லாட்டா வந்து கொஞ்சம் கூல் டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா அது எவ்வளோ நாளெல்லாம் இருக்கும். சில ஐட்டங்கள் இருக்குது. அது எப்படின்னா வந்து
அது நாள் போக 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 வந்து இன்னும் நல்லா வந்து மெச்சூர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஊதுலாம் இருக்குல்ல, ஊதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து சிந்தட்டிக் ஊது இல்லை, நேச்சுரல் ஊது சொல்கிறோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்க 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 இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பிஸ்னஸ் இருக்குது. பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்னால் எப்படி போகுது ஓவராலாக? என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ப்ரோ. அது வந்து எப்படியோ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஹெட்டேக் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க, மாத்திரை போடுவீங்க, டாக்டர்கிட்ட காமிப்பீங்க, ஏதாவது சம்திங் சரியில்லைன்னா போவீங்கல்ல. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுகிறேன், இதுவும் அதே மாதிரி தான். இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது இல்லை, ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மட்டும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது, பக்கத்தில் எல்லாத்துக்குமே அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, அவங்கள வந்து காசே இல்லாம அவங்களுக்கு பயனடைறாங்க. மோரோவர் உங்க மேல வந்து ஒரு அட்ராக்டிவ், ஒரு முகபத்து, உங்களை தேடுவாங்க. இவர் வர மாட்டா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து தேடுவாங்க. சென்ட் வரதை வச்சே அவன் வரான்டா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அந்த கடையில இருந்து இங்க வந்து இன்னும் டிஃப்ரெண்டா ஒன்று பண்றீங்க. நம்ம பர்ஃப்யூம்ஸை நம்மளே ரெடி பண்ணலாம்னு சொன்னீங்க. கண்டிப்பா, அதுவும் நாங்களே ரெடி பண்ணலாம். அது பார்க்கலாமா? கண்டிப்பா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும்? லாஸ்ட் டைம் நீங்க ஒய் பிஸ்ட் எடுத்தீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டைப்ல வேணும்? உங்களுக்கு ஃப்ளோரல் டைப்ல வேணுமா, இல்லாட்டா ஸ்வீட் டைப்ல வேணுமா? ஸ்வீட்லேயே போகலாமா? சரி, ஓகே. ஸ்வீட்டில் போகணுன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இது வந்து ஒய்எஸ்எல் பிராண்டில் வந்து பிளாக் ஓபியம். இது ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு வந்து சிட்ரஸ் அண்டு கொஞ்சம் ஃப்ளோரல் நோட் இருக்கும். இது ஸ்மெல் பிடிக்குதான் பாருங்கள், பிடிச்சின்னு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா இருக்கும். லாஸ்ட் டைமும் பார்த்தோம், ஸ்ப்ரேயில் வந்து நிறைய வெர்ஷன் இருக்குன்னு, இடிசி, இடிடி, இடிபி. நம்ம வந்து இடிபிலையும் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் வெர்ஷன் பண்ணுறோம். நாங்கள் வந்து 35% நாங்கள் வந்து ஆயில் வந்து போடுறோம். மோர் ஓவர் வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் சால்வெண்ட் மிக்சிங் சால்வெண்ட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற வந்து 30 ml யூஸ் பண்ணுவோம். 30 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ml வந்து ஆயில் நம்ம வந்து போட போகிறோம். ஊற்றுங்க, அப்படியே என் கையில் ஊற்றுங்க போதும். இதுக்கு ஒரு டேப்லெட் போட்டுடலாம். இந்த டேப்லெட் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, பிளெண்டர். ஆமாம், மிக்சர். இப்போ ஆல்ரெடி நம்ம 12 ml போட்டாச்சு. 30 ml வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து 30ல் வர வரைக்கும் ஆரம்பிச்சுங்க. ஊற்றுங்க ஊற்றுங்க, போடுங்க 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 போடுங்க, இன்னும் போடுங்க. உண்டாக கசும் அபுல் கசும் சுத்திடு சீசே. நான் சுத்துறேங்க. இதுதான் வந்து மேக் யுவர் ஓன் பெர்ஃப்யூம்ங்கிற கான்செப்ட், ஓகேங்களா? இப்போ நான் கடைசியாக உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுறேன். ஏன் சார்பில் நான் ஏதாவது பண்ணணுங்களா? உள்ளே போட்ட மாத்திரையை எடுங்க. உள்ளே போட்ட மாத்திரையை வந்து வெளியே எடுத்துடலாம். இதுதான் வந்து மேக்னெட்டிக் பிளெண்டரோட இது. பாட்டில் எடுங்க. இதை நான் சூஸ் பண்ண பாட்டில். ஸோ தலைவர் பண்ண பெர்ஃப்யூம் இதுதான், பார்க்குறீங்களா? இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லா மெச்சூர் ஆகும். கண்டிப்பாக வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் ஸ்ப்ரேயை பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்குது. ஆல்ரெடி ஏகப்பட்டதாக இருக்குது, இது இன்னும் நல்லா தனியாகவே தெரிஞ்சுது. இப்போ எனக்கு ஒன்று பண்ணியாச்சு, அபிக்கு ஒன்று பண்ணணும். அபி நாசிக்கு என்னங்க கஞ்சாவில் பர்ஃப்யூம். ஆக்சுவலாக டொபாக்கோலேயும் நிறைய ஃபேமஸான பெர்ஃப்யூம்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கான்செப்ட்லாம் அங்கே இதை எடுத்து வந்துருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு தப்பான ஒரு இதுவெலாம் இல்லை, ஃப்ராக்ரன்ஸு பர்ஃப்யூம் அவ்வளோதான். அந்த ஒரு இதுவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது தான். நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இல்லை, அதை நாம தான் எடுத்து வந்துருக்கோம். நீங்கள் வேணால் அப்படி யாராவது பண்ணாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாத்திரை இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த வீடோட ஸ்மெல் உங்களுக்கே இப்போ வரப்போகுது. இதுக்கு நானே பேர் வச்சுக்கலாமா? இல்லை இதே ஒரு அஃபிஷியல் நேம்? அஃபிஷியல் நேம் வந்து OSL Black Opium. OSL Black Opium, கஸ்டமைஸ்ட் பை MJS Perfume. அவ்வளோதான். இது தலைவர் பேரே வச்சுக்கலாம், அபி ஸ்வீட், அதுதான் பேர். ஓகே, ஏன்னா அது அபிமன்யுக்கு, இது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி நீங்களே மிக்ஸ் பண்ணி
வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ மறக்காமல் சா அத்தர் அண்ட் பர்ஃப்யூம், ஆமாம் அங்கே சா அத்தர் அங்கே ட்ரிப்ளிகேனில் இருக்குது, இங்கே பர்ஃப்யூம்ஸ்னு பேர் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி நானே கஸ்டமைஸ் பண்ணுறவங்க வாங்க. நம்ம பார்க் ஹோட்டலோட லெஃப்ட் கட் பண்ணாலே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க இங்கே வந்து வாங்கிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பர்ஃப்யூம்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து சும்மா தெரிவிக்க விட்றோம், இந்த வீட் பர்ஃப்யூம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் அண்ட் ஷேர் அண்ட் கீப் சப்போர்ட் அஸ்.